சாப்பிட்ட பிறகு 3 வேளையுமே உங்கள் சர்க்கரையோடைய அளவில் ஸ்பைக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் உங்கள் கணையத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் கணையம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்ட பிறகு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா இருக்கிற இடத்துலையே உலாத்திட்டே இருங்க. ஆஃபீஸில் இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க, எங்கே இருந்தாலும் அட்லீஸ்ட் பேர் மினிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுது உலாத்தணும். வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் 20 மினிட்ஸ் உலாத்துங்க. இது என்ன சப்போர்ட் பண்ணும்? உலாத்துனா சும்மா மெதுவாக நடக்கிறது, ஏன்னா வேகமாக நடக்கக்கூடாது இல்லைங்களா, மெதுவாக நடக்கணும். இதுக்கு பேர் போஸ்ட் மீல் வாக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது உங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இன்சுலினோடைய ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் செல்கள் நல்லா இன்சுலினை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதனால் உங்களுடைய சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். கூடவே சின்ன சின்ன மூச்சு பயிற்சிகள் ரொம்ப அவசியம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மைட்டோகாண்ட்ரியாவோடைய ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒவ்வொரு செல்களுடைய ஆரோக்கியத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல எடுக்கக்கூடிய அந்த பிராணவாயு தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம பிராணாயாம பயிற்சி. ஸோ தொடர்ச்சியாக சின்ன சின்ன பிராணாயாம பயிற்சிகளை காலையிலையோ சாயந்தரமோ நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்துல உட்காந்து பண்ணுங்க. அந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது உங்கள் கணையத்தினுடைய செல்கள் நல்லா இயங்கும். உடலினுடைய ஒவ்வொரு செல்களும் நல்லபடியாக இயங்கும். அதனால சோர்வு அப்படிங்கிறது இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 வேளையாவது புரதம் ஏதாவது எடுத்துக்கோங்க. புரதம்னா அது துவரம்பருப்பாக இருக்கலாம், அல்லது பச்சை பயிராக இருக்கலாம், அல்லது பாசிப்பருப்பாக இருக்கலாம், சுண்டல் வகைகளாக இருக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை, இல்லை ஒரு வேக வச்ச ஒரு முட்டையாக இருக்கலாம், அல்லது சிறு மீன் துண்டாக இருக்கலாம். நீங்கள் ஏதாவது 2 வேளையாவது புரதம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சேர்த்துக்கணும். மாவு பொருளை குறைச்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்க்கரை நோயாளிகளுக்கு சோர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது.